Hi, January 20, 2026, the Hindu newspaper discussion. Okay. First news என்ன அப்படின்னா how should India tackle child trafficking அப்படின்றது. ஸோ child trafficking வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் சரி child trafficking இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 3098 சில்ட்ரன் பிலோ 18 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லிட்டு அப்போ இன்னமும் சைல்டு டிராஃபிக்கிங் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்றது உண்மையாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்தியாவில் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகே, இந்தியாவில் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க போக்சோ ஆக்ட், ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 23 அண்ட் 24 இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ சைல்டு லேபராக இருக்கட்டும், போஸ்ட் லேபராக இருக்கட்டும், பெகார் லேபர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதா 98 அண்ட் 99 செக்ஷனுக்கு கீழே செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளிசிட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுதான் சைல்டு டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கே இஷ்யூ கிரியேட் ஆகுது அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன்ஸில். ஓகே, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக க்ரைமை வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் இஷ்யூ இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டோக்கால் என்ன, பால்மோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பால்மோ ப்ரோட்டோக்கால் அப்படின்றது என்ன அப்படின்னா டிராஃபிக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட், ஓகே, த ரெக்ரூட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரான்ஸ்ஃபர், ஹார்பரிங் ஆர் ரெசிப்ட் ஆஃப் சைல்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது. இப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக ஒரு சில்ட்ரனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதோ இல்லை அவங்கள வந்து பார்த்தோன்னா டிராஃபிக் பண்ணுறது தான் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது என்னென்னா போத் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரெண்டுமே எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்குள்ளே வரும் அப்படின்றது. ஸோ இந்த டெஃபினிஷன் எதில் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கான ஒரு அத்தரைஸ்டு டெஃபினிஷனாக இருக்கும் டிராஃபிக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எங்கேயாவது இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதோ இல்லை எங்கேயாவது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது ஜுடிஷியரி என்னென்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா பச்பான் பச்சோன் அந்தோலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைல்டு டிராஃபிக்கிங்கான கைட்லைன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டிக்டாக இருக்கும். 2011 இந்த கேஸ் நடந்திருக்கும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ சைல்டு டிராஃபிக்கிங்க்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறது. அப்போ டிராஃபிக்கிங்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், பாவர்ட்டி எலிமினேட் பண்ணும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எலிமினேட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே என்னென்னா சைல்டு டிராஃபிக்கிங் குறைக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கேன் த சைனீஸ் கவர்மெண்ட் அரெஸ்ட் த ஏஜிங் ப்ராப்ளம் அப்படின்றது. ஸோ சைனாவில் வந்து பார்த்தோன்னா டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அந்த இது கம்மியாகிட்டே இருக்குது. அதாவது ஏஜிங் சொசைட்டி, அதாவது ஏஜிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஜிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஏஜிங் வந்து எதனால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பர்த் ரேட் கம்மியாகிறது, டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஏஜிங் பாப்புலேஷன் நடக்கும். ஓகேவா. பர்த் ரேட் கம்மியானாலும் ஏஜிங் பாப்புலேஷன் நடக்கும். ஓகேவா. ஸோ அப்போது ரீசெண்டாக சைனா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒன் சைல்டு பாலிசியெல்லாம் அபாலிஷ் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட்டு. ஸோ சப்சிடி நிறையவே ப்ரொவைட் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா சைல்டு வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா சப்சிடி நிறைய கொடுக்குறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனில் ஃபீஸஸை வந்து கம்மி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏஜிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ஹியூமன் வந்து என்ன ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்க மாட்டாங்க அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ சைனா வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஃபோர்ஸ் அதெல்லாம் தாண்டி சைனீஸ் நேஷன் பில்டிங்காக அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா பாப்புலேஷன் தேவைப்படுது. ஓகே, 140 இருந்துச்சு, அப்ரப்டாக 130 வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஒர்க் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏஜிங் பாப்புலேஷன் வந்து சைனாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன, ஓகே, பர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன, இது எப்படி வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், எக்கனாமியில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றது ஓகே தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் ஓவர் பாப்புலேஷனால என்னென்ன இம்பாக்ட் நடக்கும், பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே மோரார்லெஸ் ஒரே காசஸ் ஒரே இம்பாக்ட் தான் இருக்கும். ஓகேவா. ஓகே, அது மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க மெயின்ஸுக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இன்க்ளூட் டிஜிட்டல் கரன்சி லிங்க் அண்ட் பிரிக்ஸ் அஜெண்டா அப்படின்றது. ஆர்பிஐ டு கவர்மெண்ட், ஆர்பிஐ வந்து ஒரு ப்ரொபோசல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னன்னா பிரிக்ஸ் அடுத்தது நம்ம தான் பிரசிடென்சி இல்லையா, பிரிக்ஸோட பிரசிடென்சி இப்போ மீட் நடக்க போகுது. அதில் என்னென்னா சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் வந்து ருப்பியில் பண்ண முடியும், டீடாலரைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இது வரும்போது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அது யார் இஷ்யூ பண்ணுறா, ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுறாங்க. சேம் பிளாக் செயின் டெக்னாலஜி தான். ஓகே, பிளாக் செயின் டெக்னாலஜி தான் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுறாங்க. இட்ஸ் சென்ட்ரலைஸ்டு கரன்சி. ஓகே, அதை மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க.
ஃபர்தராக இது நியூஸில் இன்னும் வரும்போது பிரிக்ஸ் அஜெண்டாவில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும், இப்போ டீடாலரைசேஷன் எப்படி நடக்கும், இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக யூஎஸ் என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்றதையும் அது அதுக்கப்புறம் இது இன்னும் டீட்டெயில்டாக வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IMF அப்கிரேட்ஸ் இந்தியாஸ் growth projection ஃபார் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் 6.6% to 7.3% அப்படின்னு சொல்றாங்க. growth projection எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 7.3% இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் IMF ரிலீஸ் பண்ணுற ஒரு ரிப்போர்ட், வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா IMF ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அப்போது IMF வந்து குளோபல் லெவலில் இல்லாமல் ஒரு கண்ட்ரி லெவல்லையும் ஸ்பெசிஃபிக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ அது growth அட்டைன் பண்ணும், ஒரு கண்ட்ரி எவ்வளோ growth அட்டைன் பண்ணும் அப்படின்றதையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ் செகண்ட் பேஜ்மா. நிஃபா இன் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்ட் ஹெல்த் அஃபிஷியல் ஸ்ட்ரென்தன் தி சர்வேலன்ஸ் அப்படின்றது. ஸோ நிஃபா வந்து பார்த்தோன்னா வருஷம் இந்த டைமில் என்னன்னா நியூஸில் இருந்துட்டு இருக்கும். ஸோ நிஃபா அப்படின்றது ஒரு வைரல் டிசீஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இது எப்படி வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேட்டு, பிக்கு, ஸோ இந்த மாதிரி ஜூனோட்டிக் டிசீஸாகவும் இருக்குது. ஓகே. ஜூனாட்டிக் டிசீஸ்ன்றது தெரிஞ்சு, ஜூனாட்டிக் டிசீஸ்னா அனிமல்கிட்ட இருந்து ஹியூமன்ட்ட வரக்கூடியது. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹியூமன் டு ஹியூமனும் இது என்ன ஆகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, க்ளோஸ் கான்டாக்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நிஃபா அப்படின்றது வைரல் டிசீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெக்டார் என்னென்ன அப்படின்னா பேட்டு, ஓகே, பிக்ஸு, ஓகே, ஹியூமன் டு ஹியூமன் அப்படின்றப்போ க்ளோஸ் கான்டாக்ட். ஓகே, இதை மட்டும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட ரொம்ப ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா அக்யூட் என்செஃபலைட்டிஸ் சிம்டம்ஸ் அப்படின்றது. அப்போ என்செஃபலைட்டிஸ் அப்படின்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறது தான். ஓகேவா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ்மா. ரீஜனல் சாஃப்ரான் அது ஃபுல்லாக பொலிட்டிக்கல் நியூஸ்மா, வேணும்னா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, மோஸ்ட்லி தேவைப்படாது. அது கீழே ஃப்ராக்சர்டு எமின் சவுதி அரேபியா அண்ட் UAE மஸ்ட் ஹெல்ப் ஆல் எமினிஸ் ஃபேக்ஷன் கம் டுகெதர் அப்படின்றது. ஸோ இதில் சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சவுதி அரேபியா வந்து ஒரு சவுதி பேக்டு கவர்மெண்ட், எமீனில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது சவுதி பேக்டு கவர்மெண்ட். ஓகே, சவுதி சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட்டு. அதே மாதிரி UAE என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டிஸ்ட் ஆர்கனைசேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டபுள் ஏஜ், அதாவது ஆப்போசிட் போலில் இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணுறதுனால எமீனில் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது. அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரணும், சவுதியும் UAEயும் பேச்சுவார்த்தைக்கு வரணும். ஓகேவா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாகவே வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்றத ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. எமீன் பேக்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுத்தீஸ் எங்கே இருக்காங்க, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அப்போ எமீனில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு காலிங் அவுட் தி ED ஆக்ஷன்ஸ் த மீடியா ட்ரையல்ஸ் அப்படின்றது. ஸோ இது ரொம்ப பர்சனலாக, அதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த ஒரு இஷ்யூஸ்க்கான என்னென்ன இதுதான் பேசியிருக்காங்க. ஸோ இதை அப்போ டீட்டெயில்டாக நமக்கு தேவையில்லை. ஜென்ரலாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா EDயோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, EDயோட பவர் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் செக்ஷன்ஸ் பற்றி பேசிக்கலாம், கொஞ்சம் முக்கியமான செக்ஷன்ஸ் தான், அதனால் பார்த்து வச்சுக்கலாம். செக்ஷன் 50 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ED வந்து நமக்கு தெரியும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே ஒர்க் ஆகும், அந்த ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் செக்ஷன் 50 என்ன சொல்லுது அப்படின்னா இட் கேன் சம்மன் எனி ஒன் அண்ட் ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டர் ஓத் வித்தவுட் கிளாரிஃபைங் வெதர் பர்சன் இஸ் விட்னஸ் ஆர் அன் அக்யூஸ்டு. பர்சன் விட்னஸா அக்யூஸ்டா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனே கொடுக்காம அவங்கள சம்மனுக்கு கூப்பிட முடியும். ஓகே, அதாவது முன்னாடி வந்து ஆஜராக சொல்ல முடியும். அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கான ட்ராமாவையும், ஓகே, அதாவது பீப்புள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக விட்னஸையோ இல்லை அக்யூஸ்டையோ வந்து சப்ரஸ் பண்ணுது அப்படின்றத பேசியிருக்காங்க. ஓகே, செக்ஷன் 50 இருக்கக்கூடிய செக்ஷன் 50னா என்ன, செக்ஷன் 50 இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17 இட் கேன் கண்டக்ட் சர்ச்சஸ் ஆன் எனி ஒன் சீஸ் மெட்டீரியல் அப்படின்றது. ஓகே, யாரை வேணாலும் சர்ச் பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸையும் சீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து வேலிட் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 19 அரெஸ்ட் எ பர்சன் வித்தவுட் வாரண்ட் பேஸ்ட் ஆன் ஓன் சப்ஜெக்டிவ் பிலீஃப். ஓகே, எனக்கு பர்சனலாக தெரியுது நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு, என்னோட பிலீஃப் சிஸ்டம், நான் இப்படி தான் உன்னை பிலீவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றப்போ உன்னை நான் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. அப்போ EDக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸார்பிட்டன்ட் பவர் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஜென்ரலாக என்ன பண்ண முடியும், யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ண முடியும், எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் சர்ச் பண்ண முடியும், சீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா விட்னஸோ அக்யூஸ்டோ யாரை வேணாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சம்மன் பண்ண முடியும் அப்படின்றது இஸ் எக்ஸ்ட்ராடினரி பவர். ஓகே. ஸோ இதில் சில வேக் டெஃபினிஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாரையாவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் கோஆபரேஷன் அப்படின்னா என்னன்னு எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. இட்ஸ் அ வேக் என்னன்னா டெஃபினிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. அப்போ EDயில் ஜென்ரலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, EDயில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றது இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் எழுதிக்கலாம்.
அப்போ வே ஃபார்வர்டு என்ன பண்ணணும் அப்படின்றது தான். ஆல்ரெடி நம்ம இடி மேலே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இடி மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது ஜென்ரலாக இடிக்கு என்ன பவர் இருக்குது, இடியில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, இடி என்ன எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் சேஞ்சிங் வேர்ல்ட் இட்ஸ் அ ஸ்மால் டேபிள் பிக் டிவிடென்ஸ் அப்படின்றது. ஸோ என்னன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேர்ல்டு ஆர்டர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே. சைனா, ரஷ்யா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூரோப்பியன் யூனியன், இதில் இந்தியா எப்படி ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக இப்போ வரக்கூடிய ஜனவரி 2026 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட லீடரை நம்ம வந்து ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட போகிறோம். ஓகே. அப்போது யூரோப்பியன் யூனியன் லீடரை கெஸ்ட்டாக கூப்பிட்றது அப்படின்றது மொத்த யூரோப் கண்ட்ரிஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்டர் பண்ணுறது. ஓகே. மொத்த யூரோப் கண்ட்ரிஸ்லையும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை பெட்டராக கொண்டு போக போகிறோம் அப்படின்றது தான். ஓகே. ஸோ அப்போ ஆல்ரெடி நமக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதை அப்போது என்னென்னா யூஎஸ்ஐயும் கேட்டர் பண்ணி, அதே மாதிரி சைனாவையும் கேட்டர் பண்ணி, ரஷ்யாவையும் கேட்டர் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றத இவங்க பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் அண்ட் குவாடு. ஸோ பிரிக்ஸை பற்றி தெரியும். பிரிக்ஸில் இருக்கக்கூடிய அதாவது யூஎஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்றது ஆன்டி அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் அப்படின்னே சொல்கிறாங்க. ஓகே. குவாட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அமெரிக்கன் அலைன்டு என்னன்னா ஒரு செக்யூரிட்டி ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி மாதிரி தான் அது. ஓகே. அதாவது செக்யூரிட்டி ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஓகே. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியா பிரிக்ஸ்லேயும் இருக்குது, அட் த சேம் டைம் குவாட்லேயும் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் என்னதுன்னா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் இன் டெல்லியில் நடந்திருக்கு. அதில் யூஎஸ் எப்படி போர்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி டெல்லிக்கு என்ன தேவை அப்படின்னா பேக் சிலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருக்காங்க. பேக் சிலிக்கா அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிப்ஸ், அந்த மாதிரி செமி கண்டக்டர்ஸ், அந்த மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்குள்ள இந்தியா வந்து ஓவர் இன்வால்வ் ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன சின்ன ரூம்ஸ் தான். பிரிக்ஸ் அப்படின்றது சின்ன ரூம் தான். ஓகே. குவாட் அப்படின்றது சின்ன சின்ன இடம் தான். இந்த சின்ன சின்ன இடத்துல என்கேஜ் ஆகிறதுனால இந்தியாவுக்கு பெரிய என்ன இருக்குது அப்படின்னா பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத டிவிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்ட்ரஸிஸ் லென்ஸ் ஆன் இல்லீகல் இமைக்ரன்ட்ஸ் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பேசியிருக்கோம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி என்னென்னு பேசிட்டோம். இது ஃபுல்லாக பொலிட்டிக்கலாக இருக்குமா, அப்போசிஷன் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பேசியிருக்கு. ஸோ அதனால் நமக்கு இது தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம சிட்டிசன்ஷிப்பை என்ஷூர் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா ஹோம் மினிஸ்டரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருந்தோம். ஸோ அது மட்டும் போதும். ஜென்ரலாக இல்லீகல் இமைக்ரன்ட்ஸ்னால் யார், இமைக்ரண்ட்ஸ்க்கும் இல்லீகல் இமைக்ரண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. அதாவது இமைக்ரண்ட்ஸ் அப்படின்றவங்க அத்தரைஸ்டு டாக்குமெண்ட்டோட இந்தியாவில் இருக்கிறவங்க. ஓகேவா. இல்லீகல் இமைக்ரண்ட்ஸ் அப்படின்றவங்க அத்தரைஸ்டு டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் அதாவது பார்டர் கிராஸ் பண்ணி வந்தவங்களா இருப்பாங்க. ஓகேவா. வேறு எதுவும் இந்த நியூஸில் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 8th பேஜில் இந்தியா சைன்ஸ் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் டு எலிவேட் தி டிஃபென்ஸ் டைஸ் வித் யூஏஇ. ஸோ இது எதுக்கு கவுண்டராக இருக்கும் அப்படின்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இப்போ ரீசெண்டாக என்ன போட்டிருந்தாங்க, டிஃபென்ஸ் பேக்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஏஇ கூட டிஃபென்ஸ் பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி தான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, சவுதி அரேபியா யூஏஇயோட எமின் அந்த பிரச்சனையில். ஸோ அப்போ சவுதி அரேபியாவும் யூஏஇயும் என்னென்னா ஒரு மாதிரி எனிமி கண்ட்ரி மாதிரி. ஸோ அப்போது சவுதி அரேபியா கூட பாகிஸ்தான் சைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஏஇ கூட டிஃபென்ஸ் பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ பிஎஸ்ஐ ஆப்ஷனில் எழுதும்போது கௌசல்யா பிரின்சிபல்ஸ் எழுதுவோம் இல்லையா, அதாவது மித்ரா அரிமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு எனிமீஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரின்சிபலில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் திராஷி 1 அப்படின்றது. இந்த ஆப்ரேஷன் திராஷி 1 எதுக்காக நடத்துனது அப்படின்னா டெரரிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும், வேறு எதுவும் இதில் தேவையில்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 10th பேஜ்மா thousands ஜாயின் ரேலி ப்ரொட்டஸ்ட் அகைன் வத்வான் போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ வத்வான் போர்ட் அப்படின்றது இப்போ தான் பில்ட் பண்ண போகிற போர்ட். ஓகே. ஆல்ரெடி இந்தியாவில் 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா 13th மேஜர் போர்ட்டாக வரும். அதே மாதிரி அடுத்த போர்ட் எங்கே அப்படின்னா கேலத்தியா போர்ட். ஆல்ரெடி நம்ம அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய அந்த கேலத்தியா போர்ட்டை பற்றி நிறைய பேசிட்டோம். ஓகேவா. ஸோ அந்த போர்ட் வந்து 14th இருக்கும், இது 13th இருக்கும். அப்போ வத்வான் போர்ட் ப்ராஜெக்ட், வத்வான் எங்கே இருக்குது, அந்த போர்ட் ப்ராஜெக்ட் வந்து எதை பற்றி பேசியிருக்காங்க, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சாகர்மாலா ப்ராஜெக்ட்னா என்ன. ஓகேவா. ஸோ போர்ட், அதாவது போர்ட் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் தான் சாகர்மாலா ப்ராஜெக்ட். ஓகே. ஆல்ரெடி நம்ம இப்போ ரீசெண்டாக கூட மேரிடைம் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் மேரிடைம் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி நிறைய பேசியிருந்தாங்க, சாகர் மகாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா
இப்போ அதிகமாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால, ப்ளூ எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால மோஸ்ட் பாசிபிளாக ஓஷனை பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்ஃபைட்டிங் கில்ஸ் தேர்டு கசிரங்கா டைகர் அப்படின்றது. ஸோ ரீசெண்டாக தேர்டு டைகர் ஒன்று இறந்துருக்கு. ஸோ அப்போது இதில் நம்ம டைகர் இறந்ததுக்கான ரீசன் அது எதுவும் கொடுக்கல. நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா காசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்குவோம். அசாமில் இருக்குது. ஸோ அதில் டைகர் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ப்ளஸ் ஒரு டைகர் இறந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரும். அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை யார் அத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து அத்தரைஸ் பண்ணும். இப்போ ஆல்ரெடி நம்ம நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி பற்றி தெரியும். அவங்க தான் சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியணும். டைகர் சென்சஸ் 4 years ஒன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியணும். ஓகேவா? மொத்தமாக இந்தியாவில் எவ்வளோ டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்றதையும் ஃபேக்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குளோபல் நியூஸ்மா. ஸோ குளோபல் நியூஸில் எதுவும் பெருசாக இல்லை, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயும் எதுவும் பெருசாக இல்லை. ஓகே. ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும். அட்டன் பண்ணுங்கள். நான் ஆக்டிவ் ரீகாலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.